பயிற்சியாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களின் தமிழ் சரவணன். பயிற்சியாளர்களே, நம்முடைய நேற்றைய வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர் சொல்லை தொடர்ந்து வரக்கூடிய வினைமுற்று பார்த்தோம். அந்த வினைமுற்றோட வகைகள், உதாரணங்கள் நேற்று பார்த்தோம். அதை தொடர்ந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எச்சம். அந்த எச்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பெயரெச்சம், வினையெச்சம் பார்க்க போகிறோம். சரி, இது நம்முடைய பள்ளிப்பாட புத்தகங்களை எங்கெல்லாம் கவர் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்முடைய நியூ புக் 8வது புத்தகம் இயல் 3ல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெயரெச்சம், வினையெச்சம் நான் டிஸ்பிளே பண்ணியிருக்கக்கூடிய இந்த பகுதிகள் உண்டு. அதே போல் நம்முடைய பழைய தமிழ் புத்தகத்தில் இயல் 2ல் பார்த்தீங்கன்னா பக்க எண் 50, 51 பார்த்தீங்கன்னா அது சம்மந்தமான விஷயங்கள் இருக்குது. நான் ரெண்டையும் சேர்ந்து நடத்த போகிறேன். ரைட்டுங்களா? ஓகே. ஆனால் புது புக்கு தான் டிஸ்பிளே ஆகிருக்கு. பழைய புக் விஷயங்களை சேர்த்து சொல்லிவிடுவேன். நீங்கள் குறிப்பெடுத்து படிச்சுக்கோங்க. ரைட். எச்சம்னா என்னது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ஒரு பொருள் முற்று பெறாமல் எஞ்சி நிற்பது தான் எச்சம். இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்கள். ஒரு பொருள் முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல் தான் எச்சம். எப்படி சார்? இங்கே பாருங்கள், படித்தான். அந்த சொல் பார்த்தீங்கன்னா முற்று பெற்று விட்டது, படித்தான் வந்திருக்கு. ஆனால் படித்த, படித்து இது பார்த்தீங்கன்னா முற்று பெறலை. பின்னாடி ஏதோ ஒரு வார்த்தை போட்டால் தான் அது முற்று பெறும். அப்போ இந்த வார்த்தைகள் முற்று பெறாததை எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, அந்த கடைசி வார்த்தையை பாருங்கள், தான் முடிஞ்சிருக்கு, படித்த. அப்போ இத்து குட்டல் ஆண் முடியுது. இந்த மாதிரி கடைசியில் ஆவோடு முடிஞ்சிச்சு அப்படின்னா அது பெயரெச்சம். அப்படி இல்லாமல் படித்துன்னு முடிஞ்சிருக்கு அப்படின்னா அதை பிரித்து பாருங்கள், இத்து குட்டல் ஊன்னு முடியுது. இது பார்த்திங்கன்னா வினையெச்சம். அப்போ அந்த கடைசி வார்த்தையை வச்சுக்கிட்டு அது பெயரெச்சமா வினையெச்சமா என்று கண்டறிய முடியும். ஸோ இந்த இடத்துல வேர் சொல் இருக்கானா, எப்போ இனிமேல் பார்க்குறது எல்லாமே வேர் சொல்லை வச்சு தான் வரும். எப்படி நம்முடைய இதுக்கு முன்னாடி வீடியோவில் வேர் சொல்லை வச்சு தான் வினைமுற்றை உருவாக்கணுமோ, அதே மாதிரி இங்கே வேர் சொல் வச்சு தான் இந்த எச்ச வார்த்தைகள் வருது. இங்கே என்ன சார் அந்த வேர் சொல் இருக்குது அப்படின்னா, படி. படி என்பது வேர் சொல் இந்த 3 வார்த்தைகளுக்குமே. ரைட்டுங்களா? ஓகே. இப்போ இந்த எச்சத்தில் 2 வகைகள் பார்க்க போகிறோம். ஒன்று பெயரெச்சம், அதை தொடர்ந்து வினையெச்சம். முதல்ல பெயரெச்சம். பெயரெச்சத்துக்கு ஒரு உதாரணத்தை பார்த்துட்டோம். இப்போ தானே பார்த்தோம். அதாவது படித்த ஆண் முடியும்னு பார்த்தோம். ஆனால் அது ஆண் முடியும், அதை தொடர்ந்து என்ன வார்த்தை வரும்ன்றதை இப்போ இதில் பார்க்க போகிறோம். இங்கே பாருங்களேன், படித்த பின்னாடி ஒரு மாணவனாக இருக்கலாம், மாணவியாக இருக்கலாம், பள்ளியாக இருக்கலாம், புத்தகமாக இருக்கலாம், ஆண்டாக இருக்கலாம். அப்போ எப்படி சார் இருக்கும் அப்படின்னா, இது எல்லாமே பெயர் சொற்கள். பெயரெச்சத்துக்கு பின்னாடி பெயர் சொல் ஏதாச்சும் ஒன்றை கொண்டு முடியும், அதுக்கு பேர் பெயரெச்சம். சரிங்களா? ஸோ இதுக்கு போட்டித்திருக்கிற சம்பந்தம் அப்படின்னா, கீழே 4 வார்த்தையில் கொடுத்துட்டு இதில் எது பெயரெச்சம் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அப்போ பெயரெச்சத்தை பற்றி உங்களுக்கு ஒரு தீர்க்கமான அறிவு இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், அதை நம்ம ஃபேஸ் பண்ண முடியும். பார்க்கலாம். படித்த மாணவன், படித்த பள்ளி. ரைட், ஓகே. இவ்வாறு பெயரை கொண்டு முடியும் எச்சம் பெயரெச்சமாகும். இந்த பெயரெச்சம் 3 காலத்தில் வரும். இது ஒரு போட்டித்திருக்கான பகுதி. பெயரெச்சம் 3 காலம் காட்டுமா? கூற்றுக்களை கேட்கலாம், கூற்று சரியாக தவிர கேட்கலாம். பெயரெச்சத்தில் 3 காலம் வரும். எப்படி சார்? இங்கே பாருங்கள், பாடிய பாடல் அது இறந்த கால பெயரெச்சம். பாடுகின்ற பாடல் நிகழ்கால பெயரெச்சம். பாடும் பாடல் எதிர்கால பெயரெச்சம். அப்போ பாடிய, பாடுகின்ற, பாடும் 3மே பெயரெச்சம் தான். ஆனால் 3 காலத்துக்கு தனித்தனியாக வருது. அப்போ பெயரெச்சம் என்பது 3 காலத்திலும் வரும். இப்போ இந்த இடத்துல ஒன்று சந்தேகம் வரும். சார் சொன்னார், பாடிய கடைசி எழுத்து ஆள முடியுது, ஈ குட்டலா. பாடுகின்ற இரு குட்டலா, அது ஆள முடியுது. ஆனால் பாடும் முடியலையே சார், பாடும் முடியலையே. ஆனால் பாடும் பாடல் என்பது எதிர்கால பெயரெச்சம் தான். அதாவது அது பாடிய அப்படின்ற வார்த்தையுடைய எதிர்காலம் தான் அது. அதனால் அதுவும் பெயரெச்சம் தான். ரைட்டுங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த பெயரெச்சம் எப்படி எச்சத்தில் 2 வகை பெயரெச்சம் வினையெச்சம் வந்ததோ, அதே போல் இந்த பெயரெச்சத்தில் 2 வகைகள் உண்டு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று தெரிநிலை பெயரெச்சம், இன்னொன்று குறிப்பு பெயரெச்சம். இதுக்கான அர்த்தத்தை நம்ம நேற்றே பார்த்துருக்கோம். தெரிநிலை என்பது அந்த 6 விஷயத்தையும் வெளிப்படையாக காட்டி வரும். குறிப்பு என்பது குறிப்பால் உணர்த்தும். எது? அது பெயரெச்சம் அப்படின்றத குறிப்பால் உணர்த்தும். அப்போ அர்த்தம் தெரிஞ்சுக்கிட்டு உள்ளே போகிறோம். ஏன்னா நேற்று பார்த்தது அதே தான் டிட்டோவாக இங்கே வரும். ஆனால் அது வினை முட்டுன்னு பார்த்தோம். இன்றைக்கி பார்க்குறது பெயரெச்சம்னு பார்க்கலாங்களா? பாரு. எழுதிய கடிதம், எழுதிய ஆண் முடியுது. இப்போ கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா அது பெயரெச்சம் தான்.
எழுதிய என்பது எச்சம் தான். ஆனால் பின்னாடி கடிதம் வந்திருக்கு, ஒரு பெயர்ச்சொல்லோடு முடிஞ்சிருக்கு, அதனால் இது பெயரெச்சம் தான். ரைட். அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா எழுதிய, அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா எழுதி முடிச்சிட்டாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எதை குறிக்குது அப்படின்னா காலத்தை காட்டுது. மிக முக்கியமாக இறந்த காலத்தை காட்டுது. இப்போ காலத்தை தெளிவாக காட்டியிருக்கு. காலத்தை வெளிப்படையாக காட்டி வரக்கூடிய விஷயங்கள் தெரிநிலை பெயரெச்சம். அப்படி இல்லாமல் காலத்தை வெளிப்படையாக காட்டவில்லை அப்படின்னா அது குறிப்பு பெயரெச்சம். ரொம்ப சிம்பிள், சரிங்களா? இப்போ பாருங்கள், சிறிய கடிதம் கொடுத்துருக்காங்க. அடுத்த ஒரு உதாரணத்தில் சிறிய கடிதம், சிறிய ஆள முடியுது பெயரெச்சம், என பின்னாடி கடிதம் என்ற ஒரு பெயர் சொல் இருக்குது. ஆனால் சிறிய என்பது எந்த ஒரு காலத்தையும் காட்டலை, ஆனால் குறிப்பால் உணர்த்துது. கடிதம் என்பதை குறிப்பால் உணர்த்துது. இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா அது குறிப்பு பெயரெச்சம். புரியுதுங்களா? ரைட். ஸோ வேறு உதாரணம் பார்க்குறப்ப இங்கே பாருங்கள், நம்மள ஒன்று எழுதுவோம். உண்ட பையன், உண்ட பையன். இப்போ உண்ட அப்படின்ற வார்த்தை வந்துருக்கு. அப்போ அது பிரிச்சுன்னா இட்டுக்குட்டலாக வருது. ஸோ பெயரெச்சம் தான். உண்டை என்பது எச்சம், அது ஓகே தான். உண்டை அப்படின்னா சாப்பிட்டு முடிச்சிட்டான், அப்போ இறந்த கால பெயரெச்சம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா காலத்தையும் காட்டுது. காலத்தை காட்டுறதுனால இது தெரிநிலை பெயரெச்சம். இந்த மாதிரி நிறைய உதாரணங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். ரைட்டுங்களா? ரைட். மிக முக்கியமான விஷயம், இந்த தெரிநிலை பெயரெச்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3 காலத்துக்கும் பார்த்தீங்கன்னா பெயரெச்ச வாய்ப்பாடுகள் இருக்கும். அதுக்கு தான் இந்த உதாரணம் கொடுத்துருக்காங்க. பாடிய பாடல், பாடுகின்ற பாடல், பாடும் பாடல். ஸோ அது என்ன சார் வாய்ப்பாடுகள் அப்படின்னா செய்த அப்படின்னு ஒரு வாய்ப்பாடு உண்டு. பாடிய பாடல்னா அது செய்த, அது கீழே வரும். அதே நேரத்தில் பாடுகின்ற பாடல் வருது பார்த்தீங்களா, அதற்கான வாய்ப்பாடு செய்கின்றன்னு அர்த்தம். மொத்தம் இந்த இடத்துல 3 வாய்ப்பாடு வரும், முக்காலத்தை காட்டுற மாதிரி. அதே மாதிரி பாடும் பாடல் வருது பார்த்தீங்களா, அது செய்யும். செய்த, செய்கின்ற, செய்யும். இதில் செய்த என்பது இறந்த காலத்திற்கான பெயரெச்ச வாய்ப்பாடு. இது பார்த்தீங்கன்னா நிகழ்காலத்திற்கான பெயரெச்ச வாய்ப்பாடு. செய்யும் என்பது எதிர்காலத்திற்கான பெயரெச்ச வாய்ப்பாடு. அதனால தான் இந்த இடத்துல பாடும் வருது. அப்போ இது முக்கியம். அதாவது தெரிநிலை பெயரெச்சத்தில் முக்காலத்துக்கும் உரிய பெயரெச்ச வாய்ப்பாடுகள் உண்டு. அவை செய்த, செய்கின்ற, செய்யும். அதே நேரத்தில் கூடுதலாக இன்னொரு விஷயம் என்ன சார் அப்படின்னா, அதாவது இந்த தெரிநிலை பெயரெச்சம் என்பது உடன்பாட்டிலேயும் வரும், எதிர்மறையில் வரும். அதில் சார் உடன்பாடு எதிர்மறை இருங்க, அதுக்கு நம்ம ஏற்கனவே பார்த்த எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கலாம். இங்கே பாருங்கள், என்ன சார் உடன்பாடு, என்ன சார் வந்து எதிர்மறையில் வரும். இப்போ இங்கே இருக்க ஏதோ ஒரு உதாரணத்தையும் எடுத்துக்கலாமே. பாடிய பாடல் இருக்குது. எங்கே இருக்குது? இறந்த கால பெயரெச்சத்தில் பாடிய பாடல் இருக்குது. பாடிய பாடல் என்பது உடன்பாடு, ஆனால் பாடிட்டாங்க இல்லையா. இதுக்கு எதிர்மறை பாடா பாடல், பாடாத பாடல் வச்சுக்கோங்க, பாடாத. அதுலேயும் பாருங்கள் ஆண் முடியும், அதுவும் எச்சதான். புரியுதுங்களா? அப்போ இது வந்து உடன்பாடு, பாடாத என்பது எதிர்மறை. பாடிய பாடல், பாடாத பாடல். இப்போ உடன்பாடிலும் வரும், எதிர்மறையில் வரும். இது ஒரு கூடுதலான ஒரு விஷயம். இதுவும் போட்டித் தேர்வில் இடம்பெறுவதற்கு வாய்ப்பு உண்டு. இப்போ இந்த கடைசியாக சொன்ன 2 விஷயங்கள் பார்த்திங்க அப்படின்னா நம்முடைய நியூ புக்கில் கிடையாது, ஓல்டு புக்கில் தான் இருக்குது. ரைட்டுங்களா? இப்போ இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம்? தெரிநிலை பெயரெச்சம் வரைக்கும் பார்த்துருக்கோம். அடுத்து குறிப்பு பெயரெச்சம் பார்க்கலாம். குறிப்பு பெயரெச்சத்தில் ஒரு உதாரணம் பார்த்துட்டோம். சிறிய கடிதம் போட்டு ஒரு உதாரணம் பார்த்துட்டோம். அதை தொடர்ந்து பார்க்கணும். ரைட்டுங்களா? காலத்தை வெளிப்படையாக காட்டாமல் குறிப்பால் காட்டினால் அது என்னப்பா? குறிப்பு வினையெச்சம். சரி, மன்னிக்கும், குறிப்பு பெயரெச்சம். அதுக்கு உதாரணம் என்ன பார்த்தோம்? சிறிய கடிதம் பார்த்தோம். சார் இன்னும் சொல்ல உதாரணங்கள் சொல்லலாம் சார்னா சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு நிறைய உதாரணம் சொல்லலாம், ஒரு சில நோட் பண்ணிக்கலாம். நல்ல பையன், கெட்ட மாணவன், கெட்ட மாணவன் எல்லாம் பாருங்கள் ஆன முடியும். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எந்த காலத்தையும் குறிக்கலை, ஆனால் அவனுடைய குணத்தை வந்து குறிப்பால் உணர்த்துது. அதனால இது வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பு பெயரெச்சமாக சொல்லிக்கலாம். ரைட்டுங்களா? குறிப்பு பெயரெச்சம், ஏன்னா இது பையன், இங்கே மாணவன். அதாவது குறிப்பு பெயரெச்சம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய காலத்தையோ செயலையோ உணர்த்தாமல் பண்பை மட்டும் சொல்லும். பண்பை மட்டும் உணர்த்தி சொல்லுச்சு அப்படின்னா அது பார்த்தீங்கன்னா குறிப்பு பெயரெச்சம். புரியுதுங்களா? உதாரணங்கள் பார்த்துட்டோமா? போதும். அடுத்து வினையெச்சம் போயிடலாம்.
அடுத்து என்ன பார்க்க போகிறோம்? வினையெச்சம் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோமோ நாளைக்கு மைண்டில் வச்சுக்கோங்க. பெயரெச்சம், பெயரெச்சத்தில் குறிப்பு பெயரெச்சம், தெருநிலை பெயரெச்சம் பார்த்துருக்கோம். ரைட்டுங்களா? அதாவது இதில் என்ன பார்த்தோம்? தெருநிலை பெயரெச்சம் வந்து உடன்பாடில் வரும், எதிர்மறையில் வரும் பார்த்தோம். அதே மாதிரி நம்முடைய குறிப்பு பெயரெச்சமும் உடன்பாடில் வரும், எதிர்மறையில் வரும். சார் அதுக்கு உதாரணம் சொல்லவே இல்லையே. ஒரு உதாரணம் சொல்ல நோட் பண்ணிக்கோங்க. நம்ம ஏற்கனவே பார்த்ததை எடுத்துக்கலாம். நல்ல பையன் சொன்னோன்னா அதே நேரத்தில் கெட்ட பையன் சொன்னோம். அதுக்கு அது ஆப்போசிட்டாக இருக்கா? அப்போ எதிர்மறை. உடன்பாடுலையும் இருக்குது, எதிர்மறையிலும் இருக்குது. ரைட்டுங்களா? ரைட், ஓகே. அப்போ 2 பெயரெச்சமே உடன்பாடில் வரும், எதிர்மறையில் வருது. இப்போ வினையெச்சம் வந்திருக்கோம். இப்போயும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மற்ற விஷயங்கள் எதுவும் மாறாது. அந்த எச்சம் வினையெச்சம் மட்டும் தான் மாறும். பாருங்களேன், படித்து, அங்கே படித்த, இங்கே படித்துன்னு வருது. ஸோ அப்போ பின்னாடி ஊன்னு வந்துருச்சு அப்படின்னா அப்படி ஊ எப்படி அந்த வி பாருங்கள், வினையெச்சத்துக்குரிய இதுலேயே அப்படி ஆரம்பிக்கும். ஊ வந்திருக்கு, ஒரு கோடு போட்டு வளைச்சு விட்டிங்கன்னா வியாக மாறிடும். இப்போ ஊன்னு வந்த வினையெச்சம். படித்து முடித்தான், படித்து வியந்தான், இது எல்லாமே வினையெச்சம் தான். ரைட்டுங்களா? ஓகே. அங்கு எப்படி பெயரெச்சத்திற்கான விஷயங்கள் பின்னாடி ஒரு பெயர் சொல்லோடு முடிஞ்சதோ அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா வினைச்சொற்களோடு முடியும். அந்த வார்த்தை முடித்தான், வியந்தான், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வினையெச்ச சொற்கள், அதோடு முடிகிறது வினையெச்சம். ரைட்டுங்களா? ரைட். இதுலேயும் 2 வகைகள் உண்டு. என்னென்ன பார்த்தீங்கன்னா தெருநிலை வினையெச்சம், குறிப்பு வினையெச்சம். தெருநிலை வினையெச்சம், குறிப்பு வினையெச்சம் பார்க்கலாம். முதல் இடத்துல தெருநிலை. நம்ம எப்பயும் போல் நல்ல காலத்தை வெளிப்படையாக காட்டும். காலத்தை வெளிப்படையாக காட்டுறதை வச்சு என்ன சொல்லிடலாம்? அதை குறிப்பு வினையெச்சம் சொல்லிடலாம். உதாரணம், எழுதி வந்தான். எப்படி வந்தான்? எழுதி வந்தான். சார் நீங்கள் என்ன சார் ஊ வரும் சொன்னீங்க, இங்கே ஈ வருது. அதாவது எழுதி அதை பிரிச்சிங்க அப்படின்னா கடைசி எழுத்தை எத்து கூட்டல் ஈனு வருது. ஆண் வந்தால் மட்டும்தான் என்னது? பெயரெச்சம். ஈனு வந்தாலோ ஊன்னு வந்தாலோ வினையெச்சம் தான். ரைட்டுங்களா? 2 எழுத்துமே வரும். அதில் 1 மட்டும் தான் வரும். பெயரெச்சத்தில் 1 மட்டும்தான், வினையெச்சத்தில் 2 வரும். அப்போ எழுதி வந்தான், எழுதி அப்படின்னா எழுதி முடிச்சிட்டான். அப்போ இறந்த காலத்தை தெளிவாக காட்டுது. இந்த மாதிரி செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக காட்டி வருமாயின் அது தெருநிலை வினையெச்சம். ரைட். ஸோ இதை தாண்டி வேறு ஏதாவது உதாரணங்கள் இருக்கா? நிறைய சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? பாடி வந்தான். புரியுதுங்களா? பாடல் பாடி வந்தான், பாடி வந்தான், பாடி இட்டுக்குடலின்னு வந்திருக்கு, பின்னாடி வந்தான் வந்திருக்கு. ரைட்டுங்களா? சார் ஈல சொல்லிட்டீங்க, ஊல சொல்லுங்கள் சார் அப்படின்னா ஊல என்ன சொல்லலாம் அப்படின்னா அந்த இதே எடுத்துக்கலாம். படித்து முடித்தான், முடித்தான், படித்து முடித்தான். அப்போ இறந்த காலம். புரியுதுங்களா? அப்போ இறந்த காலத்தை வெளிப்படையாக காட்டுது. அப்போ இது என்ன சொல்லலாம்? தெருநிலை வினையெச்சம் சொல்லலாம். ரைட்டுங்களா? அடுத்து இதை பாருங்கள், குறிப்பு வினையெச்சம். மெல்ல வந்தான், மெல்ல வந்தான், மெல்ல வந்தான். எப்படி சார் வந்து மெல்ல இல்லு கூட்டலா ஆளை சார் வருது? நம்மள என்ன நினைப்பாங்க? வந்துருச்சுடா சார் சொல்லிட்டாரு. அப்போ என்னது? நம்ம அடுத்து என்ன போட்டலாம்னா பேரச்சம் போட்டலாம் போட்டுறாதீங்க. ஏன்னா பின்னர் வந்தான் இருக்கு பாருங்க. வந்தான் என்பது வினை. அப்போ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வினையெச்சம். அதிலும் பார்த்தீங்கன்னா குறிப்பு வினையெச்சம். வந்தான், எப்படி வந்தான்? அந்த வந்த பண்பை சொல்லுது, மெதுவாக வந்திருக்கா சொல்கிறது. இப்போ காலத்தை காட்டாமல் இந்த காலத்தின் விஷயத்தை எப்படி கேட்டால் ஒரு பண்பால் உணர்த்துது. வந்தானே எப்படி வந்தான்? மெல்ல வந்தான். நீங்கள் அதை பிரிச்சுட்டு வருது அதனால் பெயரச்சுன்னு போயிடாதீங்க. கேட்டிங்களா? ஏன்னா வந்தாலும் அடுத்து அது வினை சொல்லோட முடியுதா பெயர் சொல்லோட முடியுதான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் முடிவு பண்ண முடியும். பிரிக்கிறத வச்சு மட்டும் முடிவு பண்ணிடாதீங்க. பிரிக்கிறத வச்சு முடிவு பண்ணி நானும் தப்பாக போட்டிருக்கேன். நம்ம போட்டித் தேர்வு படிக்கிறப்ப நானும் தப்பாக போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் என்னடா வருது இல்லையா நானும் யோசிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் தான் புரிஞ்சது. அதாவது ஈ உ இதில் வந்தால் பெயரச்சம், ஈ வந்தால் வினையச்சம்ன்றது நம்ம சும்மா ஒரு ஷார்ட்கட்டுக்காக மைண்ட் வச்சுக்கிறது. ஆனால் அதை வச்சு முடிவு பண்ண முடியாது. அதை தொடர்ந்து பின்னாடி வரக்கூடிய வார்த்தை பெயர் சொல்லா வினை சொல்லான்னு பார்க்கணும். இப்போ இந்த இடத்துல வினை சொல் வருது, அதனால் இது குறிப்பு வினையச்சத்தில் வருது. புரியுதுங்களா? மெல்ல வந்தான். ஸோ இதே மாதிரி வேறு ஏதாச்சும் உதாரணம், அதாவது குறிப்பு வினையச்சத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? தெருநிலை வினையச்சத்துக்கு சில உதாரணங்கள் பார்க்க போகிறோம். இது இங்கே அழிச்சிட்றேன். தெருநிலை வினையச்சத்துக்கு உதாரணம் ஒன்று நானும் அவங்க சொல்கிறேன் பாருங்கள். கண்ணன் நோயின்றி வாழ்ந்தான். கண்ணன்
நோயின்றி வாழ்ந்தான். நோயின்றி வாழ்ந்தான். இது ஒரு உதாரணம் சொல்லலாமா? இன்னொன்று கூட சொல்லலாம். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, ராமன் பொருள் இன்றி வாடினான். பொருள் இன்றி வாடினான். பேரை முன்னாடி போட்டுங்க, டைம் ஆயிடும். ராமன் ராமன் பொருள் இன்றி வாடினான். இப்போ இந்த 2 வார்த்தைகளை கொஞ்சம் விட்டுரு கவனிங்க. இப்போ நிறைய சொல்லிட்டே போகலாம், இது 2 மட்டும் பார்ப்போம். நோயின்றி, இந்த ரீ எப்படி முடியுது? இரு கூட்டல் ஈ. அவள் புரிஞ்சு போச்சு, பின்னாடி வாழ்ந்தான்ற வினைச்சொல் வந்திருக்கு. அப்போ கண்டிப்பாக இது என்ன தான்? வினை எச்சம் தான். வினை எச்சத்தில் தெரியலையா குறிப்பான்னு பார்க்குறீங்க. ஸோ நோயின்றி அவனுடைய ஒரு பண்பை குறிக்குது. ரைட்டுங்களா? நோய் இல்லாமல் இருக்கிறான்ற ஒரு பண்பை குறிக்குது. அதனால் இது குறிப்பு பெயரெச்சம் தான். ஏன்னால் இது காலத்தை காட்டவில்லை. இங்கே பாருங்கள், ராமன் பொருள் இன்றி வாழ்ந்தான். இன்றி இரு கூட்டலின்னு வந்திருக்கு. அவனுடைய ஏதோ ஒரு விஷயம் இல்லை, அதை தான் சொல்லுதே தவிர்த்து காலத்தை சொல்லலை. இப்படி காலத்தை சொல்லாமல் பண்பினை மட்டும் வெளிப்படையாக சொல்லிச்சு அப்படின்னா அதுக்கு பேர் குறிப்பு வினையச்சம். போதும், ரைட். சரி, இதை தாண்டி வேறு ஏதாவது இருக்கா இந்த பாடத்தில் அப்படின்னா இருக்குது. என்னென்னா முற்றச்சம் ஒன்று இருக்குது. முற்றச்சம் அது உதாரணத்தை பார்த்துட்டு அதுக்கு விளக்கத்தை அப்புறம் பார்க்கலாம், அப்போ தான் புரியும். இங்கே பாருங்கள், வள்ளி படித்தனல். என்ன சார் படித்தனல்? நல்லா கவனிங்க. இத்தொடரில் படித்தனல் என்னும் சொல் படித்தால் என்னும் வினைமுற்று பொருளை தருகிறது. வள்ளி படித்தனல் மகிழ்ந்தால். இந்த வார்த்தை கூர்ந்து கவனிங்களேன். கூர்ந்து கவனிச்சிங்க அப்படின்னா 2 வினைகள் இருக்குது. அதாவது படித்த ஒரு விஷயம் இருக்குது, மகிழ்ந்த ஒரு விஷயம் இருக்குது. இப்போ முதல்ல பாருங்களேன், வள்ளி படித்தனல் அப்படின்னா முடிஞ்சு போச்சு. வள்ளின்றவங்க படித்தாங்க, முடிஞ்சு போச்சு. ஆனால் அதுவே ஒரு எச்ச பொருளாக மாறி அடுத்த ஒரு வினையோடு முடிஞ்சிருக்கு பாருங்கள். மகிழ்ந்தால் அது ஒரு வினைமுற்றோடு முடிஞ்சிருக்கு. அப்போ கவனித்து பார்த்தா ஒரு வினைமுற்று எது? வள்ளி படித்தல் என்ற வினைமுற்று எச்ச பொருள் தந்து மற்றொரு வினைமுற்று மகிழ்ந்தால் என்கின்ற வினைமுற்றை கொண்டு முடிவது. இப்போ வினைமுற்று 2 வினைமுற்று இருக்கும். சுருக்கமாக சொல்ல போனால் முற்றச்சத்தில் 2 வினைமுற்று இருக்கும். அப்படி முடிஞ்சிச்சு அப்படின்னா அதுக்கு பேர் முற்றச்சம். வள்ளி படித்தனல் மகிழ்ந்தால். வேறு ஏதாவது உதாரணம் அப்படின்னா, மைதிலி வந்தனல் பாடினாள். உதாரணத்தை பாருங்கள், எழுதிக்கிங்க. மைதிலி வந்தனல் பாடினாள். இது அதே மாதிரி தான் 2 வினைமுற்றுகள் இருக்குது. நீங்களே பாருங்களேன், வந்தனல் பாடினாள் 2மே இருக்குது. இதில் இந்த வந்தனல் என்பது என்னென்னு பார்த்தீங்கன்னா எச்சப்பொருளாக மாறி இந்த பாடினாள் அப்படின்ற ஒரு வினைமுற்றோடு முடியுது. இந்த மாதிரி ஒரு வினைமுற்று எச்சப்பொருள் தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவது முற்றெச்சம் எனப்படும். அப்போ 2 வினைமுற்றுகள் இருக்கும், அதை மட்டும் ஷார்ட்கட்டாக மைண்டில் வச்சுக்கோங்க. புரியுதுங்களா? அடுத்து வழக்கம் போல் புக் பேக்கில் இருக்கக்கூடிய அந்த ஒரு மதிப்பெண் வினாக்களை பார்க்க போகிறோம். முதல் வெண்ணோட பாருங்கள், சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல் டேஸ் எனப்படும். இந்த முற்றுன்ற வார்த்தையை பார்த்தோன்னே நம்முடைய 7ஆம் அறிவு வேலை செஞ்சிடும். என்ன சார் கிண்டல் பண்ணுறீங்களா? உண்மைதான். முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல் பார்த்த உடனே முற்றுன்ற வர மாதிரி முற்றச்சத்தை போட்டுருவோம். எல்லாருமே தடுமாறக்கூடிய விஷயந்தான். அப்படி கிடையாது. ஒரு வார்த்தை கம்ப்ளீட் ஆகாமல் தொக்கி நிற்குது அப்படின்னா அதுக்கு பேர் எச்சம். முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல் என்பது எச்சம். அப்போ இதுதான் பதில். அடுத்த வார்த்தைக்கு வைங்க. கீழ்காணும் சொற்களில் பெயரெச்சம் எது? பெயரெச்சம்ன்றதுக்கு ஒரு சாக்கு சொல்லி கொடுத்துருக்கோம். எப்படி முடிஞ்சிருக்கணும்? ஆணு முடியணும். இப்போ படித்துன்னு வந்திருக்கு. இப்போ கண்டிப்பாக இது பெயரெச்சம் அல்ல. அப்படின்னா இது என்ன எச்சம்? படித்து. ஸோ வினையச்சம். எழுதி ஈனு முடியுது. ஈனு முடிஞ்சால் வினையச்சம். வந்து வினையச்சம். இப்போ 3மே வினையச்சம். பார்த்த பெயரெச்சம். கீழ்காணும் சொற்களில் பெயரெச்சம் கேட்டதுனால இப்படி கீழ்கண்டவற்றில் பொருந்தாததை கண்டறிக அப்படின்னாலும் இதுதான் பதில். புரியுதுங்களா? ரைட், ஓகே. அடுத்து கவனிங்க. இதே கேள்வி இப்படியும் கேட்கலாம். இந்த 4 ஆப்ஷனை கொடுத்துட்டு மேல் கண்டவற்றில் எது வினையச்சம்? 1, 2 மற்றும் 3, 1, 2 மட்டும், 4 மட்டும், 1 மட்டும், இந்த மாதிரி கூட கேட்கலாம். வினையச்சத்தை கேள்வி கேட்கலாம். அதிகமாக இருக்கக்கூடியதை கேட்டுட்டு பதில் என்ன வரும்? 1, 2 மற்றும் 3. நம்முடைய டிஎன்பிசி மட்டும் சாதாரண இடம் போட்டுறாதீங்க. எளிமையான விஷயத்தையே கடினமான கேள்வியை மாற்றிட முடியும். அந்த கேள்வி எடுக்கிறோடைய அந்த நாணத்தை பொறுத்து இருக்குது. ரைட்டுங்களா? ஓகே. அடுத்து கவனிங்க. குறிப்பு வினையச்சம்
டேஸை வெளிப்படையாக காட்டாது. குறிப்பினாலே காலத்தை காட்டாது. ரைட்டுங்களா? அப்போ காலத்தை காட்டாது. அடுத்து பாருங்கள், ஒரு பொறுத்துக்கு இருக்குது. அந்த பொறுத்துக்கு என்ன பண்ணிடலாம்? ஒர்க் அவுட் பண்ணிடலாம். நடந்து, நடந்து ஊ அப்படின்னு முடிஞ்சிருக்கு. ஊன்னு முடிஞ்ச என்னப்பா? வினையச்சம். பேசிய ஆண் முடிஞ்சிருக்கு, பெயரச்சம். எடுத்தனன் உண்டான் 2 வினைமுற்று வந்திருக்கு, அதனால் என்னப்பா இது? முற்றச்சம். பெரிய காலத்தை காட்டலை, காலத்தை காட்டலை, ஆனால் ஒரு பண்பை காட்டுது, சைஸை காமிக்குது, அதனால் குறிப்பு பெயரச்சம். அவ்வளோதான்ப்பா. இப்போ உங்களுக்கு விஷயம் புரிஞ்சிருச்சுன்னா இந்த மாதிரி டக்கு டக்குன்னு வந்துட ஆரம்பிச்சிடும். கீழே ஒரு 10 சொற்களை கொடுத்துருக்காங்க. அதை பெயரச்சமா வினையச்சமானு வகைப்படுத்த சொல்லியிருக்காங்க. முதல் நல்லன்னு கொடுத்துருக்காங்க. நல்ல, நல்ல என்பது ஆ வந்திருக்கு, ஆனால் பெயரச்சமா வினையச்சமா அப்படின்னா பெயரச்சம். ரைட்டுங்களா? ஓகே, ஏன்னா ஆண் வந்திருக்கு. அடுத்து பாருங்கள், படுத்து ஊ வந்திருக்கு, வினையச்சம். பாய்ந்து ஊ வந்திருக்கு, வினையச்சம். எரிந்த ஆ வந்திருக்கு, அப்போ என்னது? பெயரச்சம். 4 நான் சொல்லியிருக்கேன், மீதி இருக்க 6 என்ன பண்ணுங்கள்? நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். எல்லாமே நானே சொல்லிட்டேன், நல்லா இருக்காது. மீதி 6 மட்டும் பார்த்துட்டு கீழே என்ன பண்ணுங்கள்? கமெண்ட் பாக்ஸில் ஆன்சரை போட்டு விடு. ரைட்டுங்களா? ஓகே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குறிப்பு வினையச்சமும் வினையச்சத்தில் 2 வகையும், பெயரச்சத்தில் 2 வகையும், புக் பேக் கொஷினும் சில உதாரணங்களும் பார்த்துருக்கோம். இந்த மாதிரி நல்ல ஒரு அற்புதமான வீடியோவோட அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். அதுவரை நன்றி.